அதாவது இளம் வயசில் எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளோதான் முதுமையானதுக்கு அப்புறமும் வேலை செய்ய முடியும். இது நமக்கும் இது உதவும், பயிர்களுக்கும் உதவும். அவையினால் சின்ன செடியாக இருக்கிறமே உங்களால் எவ்வளவு உரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உரம் கொடுத்தா அவ்வளவு மகசூல் வரும். ஐயாட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு போன படைப்புழுக்கு ஒரே மருந்து தான் அடிச்சிருக்கேன். இவ்வளோ உயரம் இருக்குது, திரும்ப படைப்புழு விழுகலை. புண்ணாக்கு போட்டது இவ்வளோ உயரம் நல்லா தளதளன்னு இருக்குது மக்காச்சோளம். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு நம்ம வள்ளுவன் குரலுக்கு ஏற்ப நம்ம ஐயா நான் வந்து 4-5 தடவை இங்கே வந்திருக்கேன். எத்தனையோ தடவை வந்து நான் உரம் வாங்கிட்டு போயிருக்கேன், மருந்து வாங்கிட்டு போயிருக்கேன். வந்த உடனே என்ன கேட்பாரு, என்னப்பா நல்லா இருக்கியா, பயிர் நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாரு. நம்ம எல்லா மருந்து கம்பெனிக்கு போயிருக்கோம், கடைகளுக்கு போன உடனே என்ன கேட்பாங்க, என்ன மருந்து வேணும்னு தான் கேட்பாங்க, லாப நோக்கோட. ஆனால் நம்ம ஐயா போன உடனே என்ன கேட்பாரு, நீங்கள் வாங்கிட்டு ரெகுலராக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பயிர் எப்படி இருக்குன்னு தான் கேட்பாரு. நான் 4 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கேன், இங்கே வந்து உரம் எல்லாம் வாங்கிட்டு போனேன். எங்கள் அம்மாவோட சொன்னாங்க, ஒரு ஐயா சொன்னாங்க, விவசாயிகளுக்கு சந்தேகம் 1000 அடி போனாலும் தீராது, 1000 சந்தேகம் வருது. அதே மாதிரி உரம் வாங்கிட்டு போனேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னடா நீ எல்லாரும் கடையில் எடுத்துகிட்டு வந்து டிஏபி யூரியா போடுறாங்க, நீ வந்து இது என்னமோ புண்ணாக்குன்னு சொல்லி புதுசாக வந்து போடுற, அது கடையில் விற்கிறாங்களாடான்னாங்க. இல்லைம்மா இந்த இது போட்டு பார்ப்போன்னு. அதே மாதிரி ஒரு 3 ஏக்கருக்கு ஐயாட்ட இருந்து வாங்கிட்டு போனேன், அந்த புண்ணாக்கு வாங்கிட்டு போய் போட்டிருக்கேன். ஐயாட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு போனேன் படைப்புழுக்கு ஒரே மருந்து தான் அடிச்சிருக்கேன். இவ்வளோ உயரம் இருக்குது, திரும்ப படைப்புழு விழுகலை. புண்ணாக்கு போட்டது இவ்வளோ உயரம் நல்லா தளதளன்னு இருக்குது மக்காச்சோளம். அதே இது 1 ஏக்கரு ரசாயன உரம் போட்டிருக்கேன், அது அதை விட கம்மியாக இருக்குது, படைப்புழு அதிகமாக விழுது. ஐயாட்ட வாங்கிட்டு போன மருந்து அடித்த பிறகு தான் அந்த படைப்புழு எல்லாம் ஒரே தடவையிலேயே சரியாக போச்சு. மற்றாலெல்லாம் எங்கள் பக்கத்து காட்டில் 2 முறை அடிச்சிருக்காங்க. ஐயாட்ட வாங்கிட்டு போனது ஒரே ஒரு முறை தான் அடிச்சிருக்கேன். இனிமேல் அந்த படைப்புழு விழுகாதுன்னு எனக்கு நம்பிக்கை நல்லா இருக்கு. ஏன்னா பூராமே இயற்கை விவசாயம். அடி உரம் போட்டதேவும் வேப்ப புண்ணாக்கு எல்லா புண்ணாக்கும் கலந்து போடுறாங்க. அதுலேயே அந்த படைப்புழுவோட முட்டை இதெல்லாம் அழிச்சிருது. அடுத்து வர்ற படைப்புழு பக்கத்து காட்டிலையோ இல்லை ஒரு சில முட்டைகள் வந்து வந்தோ அது புழுவாக வளர்ந்துருக்கலாம். இப்போ ஒரு மருந்து அடித்த உடனே அதுவும் பூராமேவும் அடிபட்டு போச்சு. இப்போ மக்காச்சோளம் பார்க்குறதுக்கு நல்லா கருகருன்னு நல்லா இருக்குது. அந்த 3 ஏக்கர் மட்டும், அந்த 1 ஏக்கர் வந்து ரசாயன உரம் தான். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு நல்லா தளதளன்னு இல்லை. அதனால் நம்ம வந்து பெரும்பாலும் இந்த நேச்சுரல் ஐயா தயாரித்த நேச்சுரல் ப்ராடக்டை போட்டால் நம் மண் வளம் வந்து அவ்வளவு நல்லாவும் அழகாகவும் இருக்கும், விளைச்சல் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளாம் பூரா விவசாயிங்க, ஏதாவது ஒன்று பார்த்தா மகசூல் அதிகமாக வருமோ அப்படின்னு எல்லாருக்குமே ஏக்கம்தான். நானும் இந்த பாதை வழியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்பட்டிக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். இது என்னமோ ஏதான்னு நினச்சேன். எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆள் வந்து, வாடா நேச்சுரலில் புண்ணுசு நேச்சுரலில் போய் பார்ப்போம், அங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னாரு. அதிலேருந்து வந்து இப்போ நான் 4-5 தடவை வந்திருக்கேன். வந்து இங்கே பார்த்ததுக்கப்புறம் நான் நேரடியாக களத்தில் போய் இந்த உரங்கள் மருந்து அடித்து பார்த்தது தான் எனக்கு ரிசல்ட் தெரியுது. விளைச்சல் அமோகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வரும்போது நீ ஐயா சொன்ன மாதிரி நம்ம குழந்தைகள் எல்லாம் கூட்டு வரணும். வந்து நம்ம விவசாய பிள்ளைங்கிறது நம்ம வாரிசும் ஏதோ விவசாயம் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஊக்குவிக்கணும். ஏன்னா நம்ம விவசாயி வந்து வயலில் கால் வச்சா தான் மற்ற ஆள் எல்லாம் சோத்தில் கை வைக்க முடியும். அதை நினச்சி நம்ம மேலும் மேலும் விவசாயிகள் வளர்கிறதுக்காக ஐயா பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்து கம்பெனியை ஊக்குவிக்கிற மாதிரி நம்மளும் ஊக்கமாக இருந்து நம்ம மேலும் மேலும் வளர ஐயா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ எத்தனை மூட்டை உரம் போட்டிருப்பீங்க? ஒரே ஒரு உரம் தான் போட்டிருக்கேன். அடி உரம் மட்டும்தான், நீங்கள் கொடுத்த புண்ணாக்கு மட்டும்தான். அதான் எத்தனை மூட்டை, 1 ஏக்கருக்கு எத்தனை மூட்டை போட்டிருப்பீங்க? 1 ஏக்கருக்கு நான் 3 மூட்டை போட்டேன். 3 மூட்டை. மருந்து எத்தனை தடவை அடிச்சிருப்பீங்க? மருந்து வந்து களைக்கொல்லி மட்டும் ஒரு தடவை அடிச்சிருக்கேன்.
களைக்கொல்லி அடிச்சுட்டு அடிச்சாச்சு. களைக்கொல்லி அடிக்கவே அடிக்காதாங்க, அவர் ஏதோ தப்புல அடிச்சிட்டாரு. களைக்கொல்லி எனக்கு வந்து அடிக்க கூடாதுன்னு தான் நினைப்பு, ஆனா ஆளு கிடைக்கல வெட்டுறதுக்கு, அதான் காரணம். நான் உண்மையை சொல்லணும்ல. களைக்கொல்லி அடிக்காதங்க. இப்போ நம்ம போன வருஷம் என்ன பண்ணோம்னா மக்காச்சோளத்துக்கு 2 அடி அகலத்துக்கும் செடிக்கு 1 அடியும் போட்டு கிட்டத்தட்ட 38 கிண்டால் வரைக்கும் போயிட்டோம். கொஞ்சம் தப்புகள் எங்கள் மேலே நடந்திருக்கு. அதை இப்போ சரி பண்ணுறதுக்கு 2 அடிக்கும் 1 அடியும் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் அங்கே உழுதுகிட்டு இருக்கிற அந்த சின்ன வண்டியை பார்த்தீங்க, அதை உழுகுற மாதிரியும் 4 அடிக்கு போட்டிருக்கோம். 4 அடி செடிக்கு 1 அடி போட்டிருக்கோம். களைக்கொல்லியை எந்த காரணத்தை முன்னிட்டும் அடிக்காதுங்க. ஏன்னா களைக்கொல்லி அடிக்காமல் அவர் இருந்திருந்தாருன்னா இதுக்குள்ளே இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். களைக்கொல்லி எப்போ நீங்கள் எந்த பயிருக்கு அடித்தாலும் கூடாமல் ஒரு 10 நாள் 15 நாள் பயிர் நின்று தான் வளரும். இப்போ நான் எதுக்கு இவரை கேட்குறேன்னு சொன்னோம்னா, டிஏபி மூடை, பொட்டாசு மூடை இது மாதிரி எல்லாம் விலை ஏறி போச்சு. இப்போ நாங்களும் ஒரு மூடை 1750 ரூபாய்க்கு கொடுக்குறோம். விற்கிறோமுங்கிறத விட கொடுக்குறோம். 1750 ரூபாய்க்கு இது எத்தனை மூட்டை போட்டால் எவ்வளவு வரும்ங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு, பார்க்குறதும் கூடாமல். அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை மூடை போட்டாருன்னு. 3 மூடை போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த வருஷம் அவருக்கு எத்தனை கிண்டால் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம 2 மூடையா இல்லை 3 மூடையா இல்லை 1 மூடையா இன்னும் அவர் ஒரு வேளை செஞ்சுருக்கலாம். ஆயில் அவருக்கு ட்ரிப்பு தண்ணி பாய்ச்சல் இருந்ததுன்னா யார் இருந்தாலும் சரி கீழே கூட நீங்கள் ஆயில் விட்டுக்கிடலாம். 1 ஏக்கருக்கு 10 லிட்டர் ஆயில், 3 லிட்டர் சீவீடு, இல்லைன்னா காசு இருந்தால் 5 லிட்டர் சீவீடு கொடுத்துக்கிடலாம். கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப அருமையாக வரும். இதை நான் ஏன் அவர்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால், ஒவ்வொரு விவசாயி நிறைய விவசாயி வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவன் எத்தனை மூடையில் அவனுக்கு எவ்வளோ வந்தது, இவர் எத்தனை மூடை போட்டிருக்காரு, இவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். ஏன்னா நிறைய காசை செலவு பண்ணி அதுக்கு தக்கன வருமானம் 2 மடங்கு ஜாஸ்தி வந்துருச்சுன்னா பரவாயில்லை. காசுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்ததுன்னு அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதுக்கு தான் நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் 3 மூடை போட்டிருக்கேங்கிறாரு. பரவாயில்லை, மேலே நீங்கள் 3 மூடை போட்டதுக்கப்புறம் ஒரு 4 தடவை மேலே தெளித்தா போதும். அதே சமயத்தில் ரொம்ப வளர்ந்து போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரேயர் பண்ணுறதுக்கு எவ்வளவு உயரத்துக்கு உள்ள ஸ்ப்ரே பண்ண முடியுமோ அந்த அளவு வளர்கிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறோம். 15, 30, 45, 60ன்னு சொல்கிறோம். ஒரு வேளை இந்த வருஷம் உங்களுக்கு பயிர் ரொம்ப வளர்ந்து போச்சுன்னு இந்த நாளில் நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எவ்வளவு குள்ளமாக இருக்கிறதுக்குள்ள நம்ம, அதாவது இளம் வயசில் எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளோதான் முதுமையானதுக்கு அப்புறமும் வேலை செய்ய முடியும். இது நமக்கும் இது உதவும், பயிர்களுக்கும் உதவும். அவையினால் சின்ன செடியாக இருக்கிறமே உங்களால் எவ்வளவு உரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உரம் கொடுத்தா அவ்வளவு மகசூல் வரும். அதை நாங்கள் பார்த்துக்கிடுறோம். ஏன்னா எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வருதுங்கிறத நாங்கள் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நம்ம பகுதி விவசாயிங்க, நம்ம பகுதின்னு இல்லை மொத்தத்துக்கே நம்ம விவசாயி எங்கெங்கே இருப்பாங்களோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்லி அவங்க வாழ்க்கை தரம் உயரணுங்கிறது தான் எங்களுடைய முழு கோரிக்கை. நான் இப்போ கேட்டது வந்து எத்தனை மூடை போட்டிருக்காரு, எத்தனை மூடை போட்டால் எவ்வளோ வருது, இந்த வருஷம் அவருக்கு மகசூல் பண்ணதுக்கப்புறம் எத்தனை மூட்டை எத்தனை கிண்டால் வந்திருக்கு, அவருக்கு செலவு எவ்வளவு, அதையெல்லாம் பார்த்து நம்ம இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம மக்காச்சோளம் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நாங்கள் மீட்டிங் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்தோம்னா அந்த கணக்கு சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.